பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்றைய தினம் சத்தியமங்கலம் ஒன்றியத்தில் பவானிசாகர் மற்றும் சத்தியமங்கலம் ஒன்றியங்களில் தமிழக அரசின் சார்பில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள், அதேபோல் அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பு திட்டங்களாக அறிவிக்கப்பட்ட சில திட்டங்கள், அவைகளை உள்ளடக்கிய முழு திட்டங்களையும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறோம், அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். புதிய வகுப்பறைகள், புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள், புதிய நியாய விலைக் கடைகள், புதிய பாலங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் திறந்திருக்கிறோம். ஏறத்தாழ 3 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. புதிய தார் சாலைகள் போடுவதற்கான அடிக்கல் பணியும் செய்திருக்கிறோம். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் மக்களுக்கும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நீலகிரி தொகுதியில் நீங்கள் போட்டிட்டா டெபாசிட் பாரு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் தெரியலையா? சார், கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுடைய வெடிவு குரல் வந்து இந்த தேர்தலுக்காக ஒரு வியூ காமிச்சிங்க சார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த மாதிரி ஏதாவது சிறப்பான வியூ இருக்கு? பாசிசத்தை வித்தியாசமான பாசிசத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆட்சிக்கு, மக்கள் நல ஆட்சிக்கு ஆதரவு தெரியுங்க, அவ்வளவுதான். சார், எல் முருகன் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாரு. அவர் விருப்பம் இல்லை, நம்ம சார். இந்த நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு வந்து சரியா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் என்னுடைய பேச்சை, என்னுடைய கேள்வி கேட்டீங்களா இல்லையா? என்ன கேட்டீங்களா இல்லையா? அதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு, மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம், வறட்சி வந்தாவோ, மழை பெருவெள்ளங்கள் வந்தாவோ அதை எதிர்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் கொடுக்குற வரிப்பணத்தில் இருந்து அங்கே இருக்கிற ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தன்னியல்பாகவே கொடுப்பாங்க, ஒதுக்கிடுவாங்க. அதில் வந்து 1500 கோடி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம கட்டின தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணம். தேசிய பேரிடர் நிவாரண நிதினு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நிதியில் தான் நம்ம பணம் கேட்டோம். அதுக்காக தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தார், அதுக்காக தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தார். வந்துட்டு நாடாளுமன்றத்தில் நான் கேட்டால் அந்த நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பணம் தான் இந்த பணங்கிறார். என்ன அது கவுண்டர் பண்ணி வாழைப்பழமா? அது 2 படத்தில் எந்த படம் என்கிட்ட இந்த படமா? நிவாரண நிதி கொடுத்துருக்க இல்லைன்னு சொல்லலை. அது எங்கள் காசில் இருந்து எங்களுக்கு தர வேண்டிய, எங்களுக்கு எங்கள் பணத்திலேருந்து வர வேண்டிய நியாயமான பங்கு, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? குஜராத் கொடுத்துருக்கீங்களே, உங்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கர்நாடகா கொடுத்துருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் உங்கள் ஆட்சி நடத்துறது அங்கெல்லாம் 1000 கோடி 1500 கோடி கொடுத்துருக்கீங்க, 2000 கோடி கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீர்கள் தான் கேள்வி. இதை கூட புரிஞ்சுக்க முடியல. திரும்ப நிர்மலா சீதாராமன் அதான் சொல்லுது, வானதி சீனிவாசன் அதான் சொல்லுது. எனக்கு என்ன பிஜேபி தலைவர்களாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். வெயில்ல கமிட்டி ப்ரொபோசல் வரலங்கிற மாதிரி இந்த மாதிரி யாரு எப்போ கேட்டாலும் சொல்லுங்க. ஏங்க முதலமைச்சரே நேராக போய் கொடுத்து வந்தாரு, அந்த துறை அமைச்சரே வந்தாரு. அப்படி ஏன் நாடாளுமன்றத்தில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் இன்னும் வந்து சார் நான் தான் கேட்டேன், என் பேர தான் கேள்வி, நான் நேராகவே கேட்டேன். எனக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு அனுப்பி வைத்த அறிக்கையை பரிசீலிக்கிறோம் கூட சொல்லலை, பதிலே சொல்லியே. நான் கொடுத்துட்டோம், 1500 கொடுத்துட்டோம், 2000 கோடி கொடுத்துட்டோம். அதே எங்கே போனப்பா?